ஹே ஹைடா அமீஸ் வெல்கம் டு OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜெனா. இன்றைக்கி நம்ம தயாவோட ஒரு 1 ஷர்ட் ஆர் 2 ஷர்ட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ லஸ் மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு பதிலாக டார்க் மோடில் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கடா. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர்லேயே நான் கொண்டு போகட்டுமா? அப்படி இல்லைன்னா நார்மலாகவே கொண்டு போகணுன்னாலும் நோ ப்ராப்ளம், நான் அப்படியே கொண்டு போய்க்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்கடா. பிகாஸ் ஏன்னா நான் கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னால் சரியாக பேசக்கூட முடியல, தொண்டை வலிக்குது, என்னென்னமோ பண்ணுது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு ஐடியா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதையே ஒரு எஃப்எஃபாக வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கும் தயாவுக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் இருந்திருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ். நீங்களும் தயாங்கிட்ட ரொம்ப பேச மாட்டீங்க, தயாங்க உங்ககிட்ட சுத்தமாகவே பேசவே மாட்டார். அவர் ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ். நீங்களும் ஆஃபீஸ் போவீங்க வருவீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பார்ப்பீங்க, அவரோட வேலையை அவர் பார்ப்பார். ரொம்பலாம் பேசலாம் மாட்டார். பட் இருந்தாலும் நீங்கள் அவரை கேர் பண்ணிப்பீங்க. அவர் ரொம்பலாம் கண்டுக்கிறது இல்லைங்க. அவரோட வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். ஸோ இப்படியே தான் உங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. நீங்களும் தயாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறது வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சாரி தயா, உன்னோட ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு நான் டிசர்வே கிடையாது. You deserve another girl. நான் கண்டிப்பாக இல்லை. நமக்கு என்னதான் ஃபோர்ஸ் மேரேஜாக இருந்தாலுமே போக போக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. I love you. But I can't. என்னால் முடியாது, உன் கூட என்னால் வாழ முடியாது. சாரி தயா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு டிவோர்ஸ் பேப்பர் தான் வச்சுருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு கண்ணில் அவ்வளோ அழுக வருது. இருந்தாலுமே அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறீங்க. ஐம் சாரி. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போதே உங்களோட டிவோர்ஸ் அந்த பேப்பர்ஸில் விழுது. உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்போம், நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ கார் சவுண்ட் வெளியில் கேட்குது. நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. அப்போது தயாங்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக உள்ளே வராரு. இப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அப்படி பிளாங்காக இருக்கீங்க. இதை பார்த்துட்டு அவரும் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. இப்போ நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ கிச்சன் போகிறீங்க. அவருக்கு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்சிட்ருக்கும்போது அவரும் ஃப்ரெஷ் ஆகி அப்படியே கீழே வராரு. இப்போது சாப்பிட்றதுக்காக டைனிங்கில் உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் சர்வ் பண்ணுறீங்க. சர்வ் பண்ணும்போதே உங்களுக்கு லைட்டாக கையெல்லாம் ஷிவர் ஆகுது. தயாங் அப்படி நோட் பண்ணுறாரு. பட் கண்டுக்கல. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அவர் சாப்பிட்றது தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வலிக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் உங்கள் கையால் தான் சாப்பிட்ருப்பாரு. பட் இனி என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இவ்வளோ நாள் அவர் கூட இருந்துக்கிட்டு இப்போ போகணுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் உங்களுக்கு வேறு வழியும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களோட ஃபுல் எமோஷனையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தயாங்கிட்ட நிற்கிறீங்க. தயாங்கும் அப்படியே சாப்பிட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கவுஸில் உட்கார போகும்போது தயாங் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன? அது
ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி சொல்லு. அது எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆ, டிவோர்ஸா? ஆமாம் தயாங், எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆர் யூ மேட்? எதுக்காக இப்போ டிவோர்ஸ் கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இது ஃபோர்ஸ் மேரேஜ் தானே. உங்களுக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் உனக்கும் எனக்கும் உங்களை பிடிக்கல. ஸோ எதுக்கு நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழணும்? அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன். ஓ, அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படி தானே? ஆமாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஹார்ட் அவ்வளோ வலிக்குது. பிகாஸ் ஆனால் உங்களுக்கு தயாங்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ இப்படி சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க. என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஓ, உனக்கு இதுதான் ப்ராப்ளமா? ஆமாம். நீ மட்டும் டிசிஷன் எடுத்தால் முடியாதுல்ல. உனக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவங்க தான் பார்க்குறீங்க. உள்ள உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்று பிடிக்கும். யூஆர் ரைட், இது ஃபோர்ஸ் மேரேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் போக போக உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, அமைதியாக இருந்தாலுமே என்னை கேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் என்னால் நம்ப முடியல, உனக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீ சொல்கிறத பார்த்தா ஐ திங்க் இது பொய் தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு உங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, உனக்கு பிடிக்காதா? ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கல. நிஜமா? ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கல. வயன், போய் சொல்லாத, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் நான் அப்படி சொல்லலையே, எனக்கு உங்களெல்லாம் பிடிக்காது. டோன்ட் சே லை, ஓகே? நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. தயாங் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சின்ன அப் பண்ணிவிட்டு என்னை பார்த்து சொல்லு, என்னோடய ஐஸை பார்த்து, தயாங் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீ என்கிட்ட சொல்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே தயாங்கோட ஐஸை தான் பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை வரவே இல்லை. அது அது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஐ நோ வயன், உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஏன் இவ்வளோ நாள் பேசலன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்ட் அப் தொடங்கியிருக்கேன். அதனால் என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் என்னோடய கம்பெனி நான் முன்னாடி கொண்டு வர முடியும். இப்போ நான் நம்ம லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் உன்கிட்டையும் பேசலை, உன்னை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கும் உன்னை பிடிக்கும் ஏன் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறாரு. அப்படியே தயாங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணில் இது டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தயாங் அப்படியே உங்களோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது வயன், இந்த 1 இயராக நான் உங்ககிட்ட சரியாக பேசலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், எனக்கு டக்குன்னு எல்லாம் பேச எனக்கு வராது. அதுவும் இல்லாமல் இது ஃபோர்ஸ் மேரேஜ் வேறு. உங்ககிட்ட எப்படி பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பொண்ணுங்கக்கிட்டே நான் சரியாக பேச மாட்டேன். எப்படி பேசணும், எப்படி பழகணும்லாம் எதுவுமே தெரியாது. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு.
நான் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது உள்ள சந்தோஷமாக இருக்குது, பட் இன்னொரு சைடில் வேண்டாங்கிற மாதிரியும் தோணுது. அப்போ நீங்கள் அந்த டிவோர்ஸை வாய்ப் பண்ணிட்டு இல்லை தயாங், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கல. ஸோ ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். ஏய், என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன சும்மா டிவோர்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்க? அதான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னேன்ல. எனக்கு பொண்ணுங்க கூட பேசி பழக்கம் இல்லை வயன். எப்படி பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம். உங்களுக்கு இல்லை தயாங், இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க. நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து தயாங்கிட்ட நீட்டுறீங்க. தயாங்கோ என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது டிவோர்ஸ் நோட்டீஸ். ஒய், இது என்ன நினச்சிட்ருக்க? ஆர் யூ சீரியஸ்? சைன் வேறு பண்ணியிருக்க? அப்போ உனக்கு நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆமாம் தயாங், எனக்கு அவங்கள பிடிக்கல. ப்ளீஸ் என்னோடய லைஃப்பை வாழ விடுங்க. நான் எங்கேருந்து போயிடுறேன். ப்ளீஸ் எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம். என்னை விட்டுருங்க. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து விட்டுருங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. தயாங்னா ஒன்றுமே புரியல. ஒயன், எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு பிடிக்கலையாடி? நான் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் தயாங், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க ப்ளீஸ் அப்படின்னு மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வருது. எங்கே பாருவேன், என்ன பாருவேன், என்னை பார்த்து சொல், எனக்கு ஒன்று பிடிக்கல தயாங் அப்படின்னு மட்டும் சொல்லு. நான் அப்புறம் ஒன்றா டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ். இங்கேயும் தயாங் மனசில் வேண்டாம் வயன் சொல்லாத, எனக்கு ரொம்ப வலிக்கும்டி அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் ஐம் சாரி தயாங், எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க. என்னை பார்த்து சொல்லு வயன், என் கண்ணை பார்த்து சொல்லு. தயாங், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி, சொல்லு தயாங். அப்போ நீங்களும் தயாங்கோட கண்ணை தான் பார்க்குறீங்க. அவரோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. ஐம் சாரி தயாங், எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் ஒரு நிமிஷம் அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு. நிஜமாவே நான் உனக்கு வேண்டாமா? இல்லை, எனக்கு நீங்கள் வேண்டாம். ப்ளீஸ் எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுங்க. உங்களுக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பேன். அவ கூட லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. உனக்கு தேவை டிவோர்ஸ். மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததும் இல்லை, நீயும் என்கிட்ட எதுவுமே கேட்டதும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட கேட்குற விஷயம் டிவோர்ஸ். என்னால் முடியல வயன். இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் அப்படி இருந்துட்டேன். பட் கஷ்டமாக இருக்கு. எங்கேயோ இந்த ஹார்ட் இருக்குல்ல, ரொம்ப வலிக்குது. ஏன் தெரியல, உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே என்னமோ ரொம்ப பெயினாக இருக்கு. டிவோர்ஸ் ஓகே வயன்,
சொல்லிட்டு அவரும் டியர் ஐஸோட அப்படியே அங்கே நிற்கிறாரு. சாரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டீங்க. அங்கே தயாங்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவரும் லவ் பண்ணுறாரு. பட் அவருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து டிவோர்ஸ் பற்றியெல்லாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லும்போது அவர் ஜஸ்ட்டு ஓகே நம்ம கூட விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாரு. பட் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்ததுக்கப்புறம் அவராலே நம்ப முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அங்கேருந்து அழுதுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் ரூமில் வந்திருந்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஐம் சாரி தயா, ஐம் சாரி. எனக்கு ஒன்று விட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. நான் உனக்கு எது பொண்ணு கிடையாது. உன்னோட லவ்க்கு நான் டிசர்வும் இல்லை தயா. என்னை மன்னிச்சிரு. பட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அங்கேருந்து அழுதுட்ருக்கீங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸும் போகுது. தயாவுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் இன்னும் கூடுது. அதை விட பயம் என்னென்னா கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. என்னால் முடியல வயன். இவ்வளோ நாள் உங்க கூட பேசாமல் இருந்துட்டேன். இப்போ உங்க கூட பேசணும்னு தோணுதுடி. உன் கூட இருக்கணும்னு தோணுது. உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுது. உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுது. பட் என்னால் முடியல. என்னை விட்டு வேலைக்கு போகிறல்ல நீ. உனக்கு நான் வேண்டாம் தானே? உனக்கு என்ன பிடிக்கலல்ல? கொஞ்சம் கூட இத்தனோண்டு கூட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்குறது சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஆனால் நீ கேட்குறது டிவோர்ஸ் மட்டும்தான். என்னால் முடியலடி. நீ போனதுக்கப்புறம் நான் என்னடி ஆவேன்? எனக்கு யார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தருவா? யார் எனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பா? யார் என் கூட பேசுவா? போகாத வயன், எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் நாளைக்கு தான் ஹியரிங், லாஸ்ட் ஹியரிங். இப்போது 2 பேருமே சர்ச் முன்னாடி தான் நிற்கிறீங்க. இப்போது ஜட்ஜும் கேட்குறாங்க, மிஸ்ஸஸ் வயன் உங்களுக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதமா? நீங்கள் பிளாங்க் ஃபேஸோட அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு உள்ளே ரொம்ப வலிக்குது. பட் இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் காட்டாமல் அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. தயாங்னா அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. டியோரேஸோட அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங் உங்களை அவ்வளோ பாவமாக பார்க்குறாரு. மனசுக்குள்ளே வேணாம் வயன் ப்ளீஸ், ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. எனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்க சுத்தமாக இஷ்டம் இல்லடி. ப்ளீஸ் நோ சொல்லு, நோ சொல்லு அப்படிங்கிற மட்டும்தான் அவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் சம்மதம் மேம், அவ்வளோதான். இங்கே தயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் தயாங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் இல்லை? உனக்கு சுத்தமாக நான் வேண்டாம்ல வயன் அப்படிங்கிற மாதிரி தயாங் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் சர்ச்சு தயாங்கிட்ட, மிஸ்டர் கிம் தயாங் உங்களுக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதமா? தயாங் எதுவுமே பேசல. உங்களை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க டியர் ஐஸோட. மிஸ்டர் தயாங், மிஸ்டர் தயாங், சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதமா? என்னால் முடியல. நான் எப்படி சொல்லுவேன்? இப்போ
இப்போ சொன்னால் என்னை விட்டு போயிடவே இல்லை வயன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எனக்கும் சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி தயாவும் சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கு, தயாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை, அப்படியே குனிஞ்சிக்கிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ தயாங்க அப்படியே கோட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு. அவளுக்கு அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. இப்போ நீங்களும் டியர் ஐஸோட வெளியில் வரீங்க. வெளியில் பார்த்தா தயாங் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. நீங்களும் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறீங்க. அப்போ தயாங், ஓயன் தயாங், நீ கேட்ட மாதிரி நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். இனி நான் உனக்கு பேர்டனாக இருக்க மாட்டேன் ஓயன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப்பை லீட் பண்ணிக்கோ. அப்புறம் அவருக்கு உனக்கு பிடிச்ச, அவருக்கு வார்த்தையே வரல, உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருவேன். இனி நான் உன்னோட லைஃப்பில் வரமாட்டேன், உன்னோட டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அழுகிறத பார்க்க. நீங்களும் நல்ல பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இங்கே பாருவேன், நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் இன்னொரு பொண்ணுக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நீ போதும். உன்னோட மெமரிஸில் நான் வாழ்ந்துக்கிறேன். அந்த 1 year அந்த வீட்டில் பேசாமல் இருந்தாலும் உன் கூட சின்ன சின்ன இன்ட்ராக்ட் இருந்திருக்கும்ல, அது கூட நான் வாழ்ந்துக்கிறேன். நான் இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத்திக்கிட்டே சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயம், அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பொண்ணு கிடைப்பா, அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. என்னையே நினச்ச லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொன்னதுமே தயாங்க்கு செம்ம கோவம் வந்துச்சு. இங்கே பாருவேன், இப்போ உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், சரியா? உன்னோட லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். நீ கேட்ட டிவோர்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எந்த பொண்ணுக்குமே இடம் கிடையாது. என் லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணு நீ தான், லாஸ்ட்டு பொண்ணு நீ தான். இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. நீங்கள் போகிற தயாவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. தயாம் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிட்டாரு. இங்கே நீங்கள் போகிற தயாவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அப்படி பஸ்ட் அவுட் ஆகி அங்கேயே கத்தி அழுகிறீங்க. ஐம் சாரி தயா, ஐம் சாரி. என்னால் இந்த சாரி தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி, ஐம் ஸோ சாரி. நான் உனக்கு டிசர்வான பொண்ணு கிடையாது, அதை நான் இழந்துட்டேன். தயா, இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ நீங்கள் உங்களோட பழைய வீடு, அதாவது உங்கள் அம்மா அப்பா வீட்டு கூட போகலை, உங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், தனியாக தான் லீட் பண்ணியிருப்பீங்க லைஃப்பை. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனதுமே ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி அப்படியே ஷவர்லேயே நின்று பயங்கரமாக கத்தி அழுகிறீங்க. அப்படி கத்தி அழுகிறீங்க. உனக்கு நான் டிசர்வான பொண்ணு இல்லைடா, என்னையே நான் இழந்துட்டேன்டா. நான் டிசர்வான பொண்ணு இல்லை. என்னால் அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்டா.
உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட தேவம் ரொம்ப பியூர். அவனுக்கு கண்டிப்பாக பியூரான லவ் தான் கிடைக்கணும். நான் பியூர் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரொம்பலாம் பேசிக்கலாம் மாட்டீங்க. ஏன்னா இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ். வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. உங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல. பட் அதுக்கப்புறம் தயான் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயாவுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட எமோஷன்ஸே காட்டவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. தயாங்கும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனாலேயே அவருக்கு நிறைய ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அவங்க கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஏதோ காலைல வெந்நீர் விட்ட மாதிரி அப்படியே பம்புற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கும் அது புரியுது. அதனால் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. காலையில் எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவீங்க. அவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே உங்களோட ஆஃபீஸ் கிளம்பிடுவீங்க. ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தீங்க. தயாங்கின தான் அவங்க கூட பேசாமல் இருந்தாலுமே அவங்க கூட இருக்கிற சின்ன சின்ன இன்ட்ராக்ஷனாலேயே நீங்கள் உங்களுக்கு தயாங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நாள் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம்லேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களோட ஆஃபீஸில் லியான்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு உங்களை நான் ரொம்ப பிடிக்கும். 2 இயர்ஸாக உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லவ் மேலெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவன் சும்மாவே இல்லை. அவன் உங்கள்கிட்ட அடிக்கடி பேசுகிறது, உங்கள் கூட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுவான். அதனாலே உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. இப்படியே தான் உங்களுக்கு மேரேஜும் ஆகியிருக்கும். உங்களுக்கு மேரேஜுன்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஏன்னா அவன் நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னதும் இல்லை. ஸோ அதனால் உங்கள் மேலே செம கோவம், எப்படியாச்சும் அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். உங்கள் மேலே அவ்வளோ கோவம் இருக்கும். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இவ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் முடிஞ்சதுனால 2 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் போகலை. அதுக்கப்புறம் தான் தயாங்கிட்ட கேட்டு நீங்கள் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த டைம் அவன் அங்கே அவனால் இருக்க முடியல. அதனால் இதே கம்பெனியோட பிரான்ச் அப்ராடில் இருக்குது, அங்கே போயிட்டான். ஸோ அங்கே போனதுனால நீங்கள் இங்கே வந்த விஷயம் அவனுக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கீங்க. இப்படியே தான் டேஸஸ் போயிருக்கோம். அப்போது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவில் ரீச் ஆகிருந்துருக்கும். ஸோ அதனாலே ஒரு சக்ஸஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்களும் அந்த பார்ட்டிக்கு போயிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அந்த டைம் தான் லியான் அப்ராட்லேருந்து இங்கே வந்திருப்பான். அந்த பார்ட்டியில் லியானும் வந்திருப்பான். லியான் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருக்கும்போது, அப்புறம் மச்சான் அப்ராட்லாம் போயிருக்க, அங்கே ஏதாச்சும் பொண்ணு ஏதாச்சும் கரெக்ட் பண்ணியா? பொண்ணா? நான் எப்போவுமே ஒயனை தான் நான் லவ் பண்ணேன். பட் ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டால. 2 இயர்ஸ்டா, 2 இயர்ஸாக நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவள் என்னை திரும்பி கூட பார்க்கல, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ எங்கே இருக்காளோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனோட ஃப்ரெண்டு, டேய் உனக்கு விஷயமே தெரியாதா, அவள் மேரேஜ் ஆன 2nd மந்த்து நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா, அதுவும் இல்லாமல் இந்த பார்ட்டியில் கூட எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது லியான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். என்னடா சொல்கிற, எங்கே இருக்கா? டேய் தெரியலடா, ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, ஸோ எங்கேயாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இங்கே லியானுக்கு இருக்க முடியல. உங்களை எப்படியாச்சும் பார்த்தாவுன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு சைடில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நின்று பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறான். நீங்கள் ஒரு ரெட் கலர் லீன் கவுன் போட்டிருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். என் ஒயனா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அவனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி கோவமாக பார்க்குறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு,
என்னடா அவன் என்ன பார்த்துட்டியா? ஆமாம் பார்த்துட்டேன். ஹே, அவள் பார்க்க அழகாக இருக்கால? ஆமாம் அழகாக இருக்கா. அவனோட புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சான்டா. அப்போ லியான் அப்படியே அவனோட ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறான். ஏய் என்னடா சாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு லியான் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு ட்ரிங்க் இருக்கும். அந்த ட்ரிங்கில் அவன் வந்து ஒரு ட்ரக் மாதிரி வச்சுருப்பான். பிகாஸ் ஏன்னா அவன் அப்ராடில் போயிருந்தால உங்களை மறக்கணுங்கிறதுனால நிறைய ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ரக் எடுத்து ஒரு ட்ரிங்கில் மிக்ஸ் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு டே என்னடா பண்ணுற, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை கலக்கிட்டு வெயிட்டர்கிட்ட இந்த ட்ரிங்கை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க. ஆ சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறான். அந்த வெயிட்டரும் கரெக்டாக அவங்கக்கிட்ட அந்த ட்ரிங்க் நீட்டுறாங்க. நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவாய்ட் தான் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அந்த வெயிட்டர் அந்த ஒரு கிளாஸ் மட்டும் தனியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஏய் இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது, இந்தா குடி அப்படி சொல்லிட்டு எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்களும் சரி ஓகே கம்பல் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் எடுத்து சிப் பண்ணுறீங்க. நீங்களும் நார்மலாக தான் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னமோ பண்ணுது, தலையெல்லாம் கேட்குறேன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ என்னமோ தெரிலடி, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குடி. ஓ என்ன ட்ரிங்க் ஓவர் ஆகிடுச்சா? ஆமான்னு நினைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது ஹேய் ரொம்ப குடிச்சிருக்கடி, நீ இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஏய் இல்லைடி, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஏய் பரவாயில்லடி, இன்றைக்கி பார்ட்டி தானே, உன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு சொல்லும்போது இல்லை நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, நிற்க கூட முடியல, அப்படி தள்ளாடி நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் வேணாண்டி இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கெலாம் போகலை, நாங்களும் இங்கே ரூம் ஸ்டே பண்ணலான்னு தான் இருக்கோம். ஸோ அதனால் நானும் ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே வந்து ஸ்டே பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு ரூமில் கொண்டு போய் உங்களை ஸ்டே பண்ணுறா. உங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அந்த பெட்டில் போய் படுக்கிறீங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதில் உங்களோட ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்கும், அந்த ஓவர் கோட் படுத்துட்டு அப்படியே படுக்கிறீங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்போது அந்த டைம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தர் உள்ளே வராரு. நீங்கள் ஸ்டில் ஒரு மாதிரி தான் படுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, அது லியான் தான். உங்களை அப்படியே பார்க்குறான் டாப் டு பாட்டம், அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஒயன் உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உன்னை எடுத்துக்கணும்னு நினச்சேன்டி, பட் என்னை இப்படி எடுக்க வச்சிட்டல. பட் இருந்தாலும் நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை வந்து கர்ஸ் பண்ணுறான். கையேடுறா யாரா நீ? நீங்கள் நான் கையை தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அப்போது அவன் உங்ககிட்ட வந்துட்டு இப்போ கூட என்னை ரிஜெக்ட் தானடி பண்ணுற, இன்றைக்கி யாராலையும் உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. விடு யார் நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே தடுத்துகிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் 2 கையை அப்படியே டைப் பண்ணிவிட்டு அவன் உங்களை லிட்ரலி ரேப் பண்ணுற மாதிரி அவ்வளோ அக்ரெசிவ் பண்ணுறான். அவனுக்கு பண்ணும்போது தான் தெரியுது யூ ஸ்டில் வர்ஜின். இதை பார்த்ததுமே அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஹே என்ன நீ ஃப்ரெஷ்ஷா? உன்னோட புருஷன் அவனை தொட்டதே இல்லை போல், ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஒன்று. ஓ மை காட், நான் நினச்சி கூட பார்க்கல வயன். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நான் தான் ஒன்று எடுத்தேன். அது எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும். இப்போ உன்னோட வர்ஜினிட்டி என்னால் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அவன் லிட்ரலி உங்களை ரேப் பண்ணுறான். அவ்வளோ ஃபோர்ஸாக, அவ்வளோ ரக்கடா, உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அவ்வளோ அழுகிறீங்க. அவங்கள விட்ட பாடே இல்லை. அவ்வளோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. அன்கான்ஷியஸ் போயிட்டாளா? எனக்கு இது போதும்டி, இது போதும். இது எப்படி நீ உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மக் பண்ணுறான். உங்கள் பக்கத்தில் அப்படியே டயர்டில் அப்படியே படுத்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கான். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழும்புறீங்க. என்ன வயிறு வலிக்குது அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அப்போது உங்கள் சவுண்டை கேட்டுட்டு அவன் எழும்பிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறது லியான். லியான், நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் செஸ்ட் வரைக்கும் அந்த பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறீங்க. என்ன எழும்பிட்டியா? மஜாவாக இருந்துச்சுடி ஒயன். செம்ம ஃபிகர் பா. நான் நினச்சி கூட பார்க்கலடி. அவ்வளோ அப்சஸ் ஆகிட்டேன். ஏன்னா அப்படி இருக்கிறடி நீ மட்டும் என்னோட பேர் சொல்லி மூன் மட்டும் பண்ணேன்னு வையன், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே நீங்கள் டியோர் ஐஸோடு பார்க்குறீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? என்ன நடக்குதுங்க? என்ன பண்ண என்ன நீ? ஐயோ, என்னோட ஃபர்ஸ்ட். ஆமாம் உன்னோட ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு இங்கே தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம் என் உன்னோட ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன். நான் நினச்சேன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு. பட் எனக்கு இப்போ தான் தெரியுது உன்னை லவ் பண்ணல, உன்னோட பாடியை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு இங்கே செம்மையாக கோவம் வருது. என் வாழ்க்கையை அழிச்சிட்டலடா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா, எவ்வளோ தைரியம் இருந்தா என் வாழ்க்கையை அழிச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவனை அவ்வளோ அடிக்கிறீங்க. அவனும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நிற்கிறான். கையை விடுறா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. அவனா அப்படியே படுத்துட்டான். என்னையே அடிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஒரு ஸ்லாப் தான். அப்படியே பெட்லேருந்து அப்படியே உருண்டு கீழே விழுகிறீங்க. கீழே விழும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும். அப்படியே கீழே விழுந்து நொறுங்குது. அதில் ஒரு பீஸ் அப்படியே உங்கள் கையில் குத்தி பிளட்டு அப்படியே லீக் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அச்சோ என் பேபிக்கு கையில் பிளட்டா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கு அவனை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு பீஸ் இருக்கும், அதை எடுத்து அவன் கழுத்துலேயே ஒரு போடுறீங்க. அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பெட்டில் விழுகிறான். நீங்கண்ணா எவ்வளோ தைரியம் இருந்தா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு கேவலமாக பேசுகிற, வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம். அந்த கழுத்தில் பட்ட அந்த கீரலை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பீஸை எடுத்து மறுபடியும் அவனோட கழுத்துலேயே ஒரு குத்து தான். அப்படியே அவன் அதிலே இறந்துட்டான். நீங்கண்ணா அவனை தான் பார்த்துட்டு அப்படியே அழுகிறீங்க. அவனை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இங்கே அழுகனா வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதே தயாங் தான். தயாங் என்னை மன்னிச்சிரு, தயாங் என்னை மன்னிச்சிரு. நான் வேணும்னு பண்ணல. இந்த பொம்பளை பொறுக்கின்னு என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். என்னோட பியூர் லவ் அவன் கலங்கப்படுத்திட்டான்.
உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் தயம். அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், என் வாழ்க்கையை அடிச்சிட்டான்டா. உனக்காக நான் கொடுக்க வேண்டிய என்னோட வெர்ஜினிட்டியை அவன் எடுத்துட்டான். ஐ எம் சாரி. நான் உன் லவ்க்கு டிசர்வ் கிடையாது. என்னோட பியூர் லவ், என்னோட வெர்ஜினிட்டியை நான் எல்லாத்தையும் நிற்கிறேன் தயா. என்ன பண்ணுவேன் கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுருந்துருப்பீங்க. இல்லை, நான் தயவங்களோட வாழ்க்கையில் இருந்தேன்னா அவனுக்கு தான் கஷ்டம். இல்லை, என் தயங்க சந்தோஷமாக இருக்கணும். என்கிட்ட சந்தோஷமாக இல்லாட்டாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். வேறு பொண்ணு கிடையாது. அவனோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நான் வேணாம் தயம். இல்லை, தயங்கிட்ட ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு பாடியை ஒரு சூசைடுங்கிற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் நினச்சி அந்த ஷவரில் இருந்து கத்தி அழுகிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தயாங்க பார்த்தீங்கன்னா தயாங்க அப்படி இடிஞ்சு போய் அந்த வீட்டில் வந்து இருக்கான். அவனுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களோட மெமரிஸ் தான். நீங்கள் டைனிங்கில் நின்று தயாங்க கூப்பிட்ற மாதிரி, பெட்ரூமில் நீங்கள் நிற்கிற மாதிரி, கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி, எங்கே பார்த்தாலும் உங்களோட மெமரிஸ் தான். ஏண்டி என்னை விட்டு போன? கஷ்டமாக இருக்குடே. என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல வயன். என்னை நீ கொஞ்சம் கூட லவ் பண்ணலையா? பட் ஆனால் உன்னோட கண்ணில் நான் அதை பார்த்தேனேடி. ஏன் அதை மறைக்கிற? எதுக்கு இந்த டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழுகிறாரு. அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல. முக்கியமாக அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களோட ஞாபகமாக இருக்கிறதுனாலே அவர் அந்த வீட்டை விட்டு போயிருப்பார். இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா தயாங் இப்போ அப்ராடில் தான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனி பெருசாக ரீச் ஆகி அவரோட பிரான்ச் இப்போ அப்ராடில் இருக்குது. இப்போ அங்கே தான் அவர் சிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தயாங் அப்படியே கோல்டாக மாறிட்டாங்க. முன்னாடியாக பேசக்கூட மாட்டாங்க, இப்போவும் பேச மாட்டார். பட் ஆனால் ரொம்ப ரூடாக எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தயாங்னாலே அவ்வளோ பயம். அப்படியே பேசணுன்னாலே கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவரோட மெயின் பிரான்ச்சான சவுத் கொரியாவில் இருக்க கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு இப்போது சவுத் கொரியாவுக்கு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். சவுத் கொரியான்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஞாபகம் வயன். என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சவுத் கொரியா வந்து ரீச் ஆனதுமே அந்த கம்பெனியில் தான் கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே தான் டேஸஸ் போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்ததுமே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு. எல்லாருக்குமே தயங்க பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருக்குது. இப்படியே தான் டேஸஸும் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் தயாங் ஒரு மீட்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் தயாங்கே குறுன்னு பார்த்துட்டே இருக்குது. தயாங்க பார்த்துட்டு கண்டுக்க கூட இல்லை, அப்படியே அவனோட ப்ரொப்போசலை தான் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே மீட்டிங்கும் முடியுது. அந்த பொண்ணு போகவே இல்லை. அப்படியே தயாங்கிட்ட வந்துட்டு மிஸ்டர் தயாங்க அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு கரெக்டாக? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களோட நேம் ஒயன் தானே அப்படின்னு சொன்னதுமே தயாங்க அப்படி ஷாக்காக அந்த பொண்ணு தான் பார்க்குறாங்க. ஒயன் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, ஒயனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாம். ஒயன் இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒயன் இப்போ ஜெயிலில் இருக்கா. வாட்? ஜெயிலியா? என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு ஒயனுக்கு? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா?
இல்லை எனக்கு எதுவும் தெரியாது. நான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் சவுத் கொரியா விட்டு போயிட்டேன். ஓ, மயன் ஜெயில தான் இருக்கா. அவள் ஒரு கொலை பண்ணியிருக்கா. என்னது, கொலையா? ஆமாம், கொலை தான் பண்ணான். அவள் எதுக்கு கொலை பண்ணா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கொலை பண்ண பையன் பேர் லியான். ஆக்சுவலி லியான் இதுக்கு முன்னாடி மயனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நிறைய தடவை வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கான். பட் மயன் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் மயனுக்கு மேரேஜ் ஆனது விஷயம் தெரிஞ்சதுமே அவன் அப்ராட் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் தான் மயனை மீட் பண்ணான். அந்த பார்ட்டியில் என்ன ஆச்சு? அந்த பார்ட்டியில் தான் மயன் லியானா கொன்னுட்டான். ஏன்னா எதுக்காக கொன்னா? அது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி மயன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அவள் பண்ணது கரெக்டு தான். அதனால தான் அவங்கக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே வைட் ஐஸோட அந்த பொண்ணை தான் பார்க்குறா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் டிவோர்ஸ் வாங்கின அடுத்த நாளே நீங்கள் போய் போலீஸில் போய் சரண்டர் ஆகிருப்பீங்க. நான் தான் அவனை கொன்னேன், ஏன்னா அவன் என்னை லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான், ஸோ அதனால தான் நான் அவனை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை கேட்டுட்டு ஒயன் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும், நானும் இதை நம்பலை. அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ என்கிட்ட அவள் சொன்னான். என்ன சொன்னான்? அங்கே நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்கிறா. ஓயன், லூசி, நீங்கள் என்ன பண்ணுற? என்னடி நடக்குதுங்க? நீ எதுக்கு லியானை கொன்ன? நீ சொன்ன ரீசன் ரொம்ப சில்லியாக இருக்கு. ஏன்னா நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வயனும் லூசி எல்லாமே மாறிடுச்சு. அந்த ஒரு பொறுக்கினால என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இருந்து அப்படி டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன தாண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஹோல்ட் பண்ணிக்கிறா. அப்படி என்ன வந்து லூசியை தான் பார்க்குறீங்க. அவன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டாண்டி. அவன் என்ன நாசம் பண்ணிட்டான். என்ன என் வாஜினிட்டி எடுத்துட்டாண்டி. என்னால் சுத்தமாக தாங்க முடியல. நான் என்னோட தயாங்காக என்னோட வர்ஜினிட்டி வச்சிருந்தா அவன் என்னோட வர்ஜினிட்டி எடுத்துட்டாண்டி. என்னால் எப்படி என்னோட தயாங்கோட மூஞ்சில் முழிக்க முடியும்? அதனால தான் என்னால் பொறுக்க முடியல. அதை நான் அவனை கொன்னேன். அதுக்கு அவன் டிசர்வ் தான். பட் தயாங் ரொம்ப பாவம். அவனை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரியுமா? அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது. எல்லாத்துக்குமே நான் தாண்டி காரணம். நான் மட்டும் அந்த பார்ட்டிக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நான் என் தயாங் கூட இருந்திருப்பேன். எல்லாம் இவனால். அதனால தாண்டி நான் கொண்டுட்டேன். பட் நான் தயாங்கிட்ட சாரி கேட்கணும். இந்த கில்ட்டில் என்னால் வாழ முடியல லூசி. செத்துடலாம் போல இருக்கு. ஆனால் தயாங்க ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என்னால் அவனை இதுக்கு மேலே என்னால் ஹர்ட் பண்ண முடியாது. ஒயன், நீ ஸ்டில் தயாங்க தான் லவ் பண்ணுறியா? எப்போவுமே தயாங்க மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னோட லைஃப் லாங் முழுக்க நான் தயாங்க மட்டும்தான் லவ் பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுருந்துருப்பீங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். பட் அவன் என்னதான் தப்பு பண்ணான்? பண்ணது எல்லாமே அவன் தானே. எதுக்கு அவன் கஷ்டப்படணும்? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். உங்களை ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தப்போ யாருன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வயனோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரிஞ்சது. அது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ப்ளீஸ் வயனை புரிஞ்சுக்கோங்க. வயன் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இங்கே போகிறாரு. லூசியும் கூட தான் வரா. இங்கே தான் தயாங் அப்படியே உள்ளே போகிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே உள்ளே தான் உட்காந்துருக்கீங்க ஜெயிலில். ஒயன், சொல்லுங்கள். அவனை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. லூசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சேட் ஸ்மைலோட அப்படியே ஒரு ரூம்குள்ளே வரீங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த டோர் க்ளோஸாக இருக்குது. அந்த டோர் க்ளோஸ் ஆன சவுண்டை கேட்டுட்டு அந்த பர்சன் நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே உங்கள் கண் அப்படியே வைடன் ஆகுது. தயாங், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுக்கிறீங்க. அப்போ தயாங், இதுக்கு மேலே எங்கடி போக போகிற என்னை விட்டு? உங்களும் அப்படியே டியோரி ஐஸோட தயாங்க பார்க்குறீங்க. தயாங் அப்படியே ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. யாருமே எதுவுமே பேசலை. 2 பேரும் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்போ தயாங், என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே வயன், ஏன்டி இப்படி பண்ண? இல்லை தயாங், உன்னோட லவ்க்கு நான் டிசர்வ் கிடையாது. யார் நீ சொன்னா டிசர்வ் இல்லைன்னு? நான் ஒன்று தான் லவ் பண்ணேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒன்றை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னோட பாடியே இல்லை வயன். ப்ளீஸ் வயன், புரிஞ்சுக்கோ. இல்லை தயாங், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் அந்த ஒரு பார்ட்டிக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா இந்த நிலைமையே இருந்திருக்காது. ஐம் சாரி, என்னால் முடியலை. இது 2 years எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தயாங். உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுகிறீங்க. தயாங் உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த டைமிங்கும் முடியறதுனால 2 பேரும் பிரிய முடியாமல் அப்படி பிரியிறீங்க. 2 பேருக்கானே அவ்வளோ டியூஸ். இப்போது தயாங்க வெளில வந்து அப்படி கதறி அழுகிறாங்க. நான் அவகிட்ட கேட்டிருக்கணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கேட்டுருந்துருக்கணும். கேட்காம விட்டுட்டு அந்த என் என்னை ப்ரொடெக்ட் பண்ணலை. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுகிறாரு. லூசி தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. அப்போ தயாங், இல்லை இதுக்கப்புறம் என் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உங்களை வெளியே எடுக்கிறதுக்காக நிறைய லாயர்ஸ் கிட்ட ஜட்ஜ் கிட்ட எல்லாம் பேசி ஒரு வழியாக உங்களையும் வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வரீங்க. இதில் வந்துட்டு நிமிர்ந்து பார்த்தா உங்கள் நேர் ஆப்போசிட்டில் நிற்கிறது தயாங்க. பார்த்ததுமே அப்படியே தலையை குனிஞ்சிட்டிங்க. உங்களால் ஃபேஸ் பண்ணி பார்க்கவே முடியல. அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. வயன், நீங்களும் தயாங்க அப்படியே ஹக் பண்ணாமல் நிற்கிறீங்க. என்ன ஆச்சடி உனக்கு? சாரி தயாங், உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. ஹக் கூட பண்ணல, பேக் ஹக் கூட பண்ணல. இல்லடி, நீ காரணம் இல்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம 2 பேரும் நல்லபடியாக பேசி சிரிச்சிருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது.
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லையே வயன். அதனால தானே இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ஐம் சாரி வயன், ஐம் சாரி. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. நீங்கள் தயம் இல்லை, நீங்கள் காரணம் இல்லை அப்படி சொல்லிட்டு தயவோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிட்டு பிடிச்சி பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, நீங்கள் இதுக்கு காரணம் இல்லை. உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. உங்களை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க தயம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போகலாம். வாடி, வீட்டுக்கு போகலாம். இல்லை வேணாம் தயம், நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். ஏன் என் கூட வர மாட்டியா? இல்லை வேண்டாம், உங்களுக்கு நான் டிசர்வ் இல்லை தயம். யார் நீ சொன்னா டிசர்வ் இல்லைன்னு? என்னோட லவ்வுக்கு நீ மட்டும்தான் டிசர்வ், யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில் வந்த ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான், லாஸ்ட்டு பொண்ணு நீ தான். அப்போ சொன்னது தான் நான் இப்போவும் சொல்கிறேன். ஐ ஸ்டில் லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் அகைன் என்னை விட்டு போயிடாத. ப்ளீஸ் வயன், என்னை விட்டு போயிடாதடி. எனக்கு நீ வேணும். எனக்கு உன்னோட பாடியெல்லாம் தேவையே இல்லடி. நான் உன்னோட பாடியெல்லாம் பார்த்து லவ் பண்ணல வயன். நான் ஒன்று தான் லவ் பண்ணேன், ஒன்று மட்டும்தான். பழச நினச்சி உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காது. ப்ளீஸ் வயன், என் கூட வா. எனக்கு நீ வேணும். என்னோட பழைய உயனா எனக்கு நீ வேணும். பட் தயம், நான் பழைய உயன் இல்லை தயம். நான் என்னையே நான் இழந்துட்டு நிற்கிறேன். எல்லாம் அவனால நான் இழந்துட்டு நிற்கிறேன் தயம். அவனோட லவ் ரொம்பவே பியூர். அதில் என்ன மாதிரி அசிங்கத்தை வேண்டாம் தயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடி சொல்கிற, அசிங்கம்லாம் சொல்லிலாம் பேசாத வயன். நீ என்னோட வாழ்க்கையில் வந்தாதான் வயன் அழகாக மாறும். ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே உங்களோட நீங்களும் தயங்க சேர்ந்து இந்த வீட்டுக்கு தான் வரீங்க. அப்படியே சுற்றி பார்த்தா நீங்கள் எப்படி போட்டுட்டு போனீங்களோ அப்படியே தான் இருக்குது. பட் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன தயம், எல்லாம் அப்படியே இருக்குது. ஆமாம், எல்லாமே அப்படியே தான் இருக்குது. என்னோடய லவ்வும் அப்படியே தான் இருக்குது, எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தயங்க பார்க்குறீங்க. சரி உள்ளவா அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் 2 பேரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. இதை பார்த்துட்டு இன்னும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், இது என்னோடய ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு. எனக்காக இருந்தாலும் என் ஒய்ஃப் திரும்ப வருவா, அந்த நம்பிக்கையில் தான் நானும் வச்சுருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தா வயன், வா சாப்பிட்லாம். அது தயம், வா வயன் அப்படி சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ தயம், ஃபர்ஸ்ட் டைமில் என்ன ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் நீ நானும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சரி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த ஒரு வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. தயம் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வயன், ஏண்டி இப்படி இருக்க? இல்லை தயம், நான் நார்மலாக தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ அதையே நினச்சிட்டு இருக்காத வயன். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. நீ ஈஸியாக சொல்லிட்டு தயம், பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து
யாரையும் லவ் பண்ணாமல் என்னோட சுண்டு விரல் கூட யார் மேலே பட்டது கிடையாது. பட் நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ட்ராஜடி நடக்கும்னு. என் வாழ்க்கையை அப்படியே மாற்றிருச்சு. என்னால் உன்னோட லைஃப்பையும் நான் கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன். ஐம் சாரி. போதும் வயன், எவ்வளோதான் சாரி கேட்பேன். நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் அது தீராது. ஏன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் தயம். எப்படி என்னால் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்கிறேன். எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? இங்கே பாரு வயன், அது ஒரு ஆக்சிடெண்ட். அவன் தானே பண்ணான். நீ எதுக்கு ஒன்றை நீ ப்ளேம் பண்ணிக்கிற? பட் போனது தானே. சரி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாங்கிற? என்னை விட்டுறது, நான் போயிடுறேன். இங்கே பாரு வயன், இதுக்கப்புறம் விட்டுரு என்னை விட்டு போறேன்லாம் சொல்லாத. சத்தியமாக சொல்கிறேன் வயன், இதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன்னா நானே உன்னை கொலை பண்ணிடுவேண்டி. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை கொன்று. எனக்கு என்னை பார்க்க பிடிக்கல. என்னை நினைக்கும் போது எனக்கே அருவருப்பாக இருக்குது. கண்ணை மூடினாலே அவன் என்னை டச் பண்ணாதான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது தயா. அவ்வளோ இரிட்டேட் ஆகுது எனக்கு. என்னோட உடம்பு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகிறீங்க தயாவுக்கு. நான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, உன்னை நான் கொண்டுட்டேன்னா நான் மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? நீ செத்துட்டேன்னா நானும் செத்துருவேன். நானும் உன் கூட வந்துடுவேன். அப்படி பேசாத. நான் தானே தப்பு பண்ண, எதுக்கு நீ ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பிகாஸ் ஏன்னா அவர் கிஸ் பண்ணியிருப்பாரு. தயம் 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 என்ன பண்ணுற தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவரை நான் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இங்கே அழுகியாக வருது. உங்கள் கண்ணிலேருந்து வரக்கூடிய டியர்ஸை அவர் அப்படியே கையால் தொடச்சிட்டு அப்படியே கிஸ் பிரிக் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை வயன். எனக்கு நீ தான் முக்கியம். நீ தான் என்னோட லைஃப். ப்ளீஸ் என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத வயன். நான் உங்க கூட சந்தோஷமாக லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகணுன்னு நினைக்காத ப்ளீஸ். பட் தயா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் என்ன அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவரை கிஸ் பண்ணுறாரு. தயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயா உங்களை பார்க்குறாரு. தயாங்க அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு, இங்கே பாருவாயன், என்னோட கண்ணில் உன் மேலே இருக்கிற லவ் மட்டும்தாண்டி இருக்கு. அதே மாதிரி தான் உன்னோட கண்ணில் என் மேலே இருக்கிற லவ்வை மட்டும்தான் நான் பார்க்குறேன். நீ ஃபீல் மட்டும் பண்ணு, எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கிறீங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கும் அதில் மெல்ட் ஆகி நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவருக்கு நீங்கள் பேக் கிஸ் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, எனக்கு இது போதும் வயன், எனக்கு இது போதும், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, உனக்கு இதுதானே உனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னோட ஃபீலை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை சீக்ஸில், உங்கள் நோஸில், உங்கள் லிப்ஸில், உங்கள் ஜாலைன் ஒவ்வொரு இடத்துலையுமா அவரோட வெட் கீசஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறக்கிறீங்க. உங்களை அப்படியே கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களோட நெக் கிட்ட வந்ததும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. உங்களும் அப்படியே அவரோட ஹேரை க்ரிப் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு புரியுது. அவரும் உங்களோட ட்ரெஸ்ஸை
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி அவரோட ட்ரெஸ்ஸையே ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையே சுத்தமாக மறந்துட்டீங்க. தயாங் உங்களை அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியிலலாம் கிஸ்ஸஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் செஸ்ட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கு. ஃபீல் பண்ணுவேன். என்னோட பேரை சொல்ல தயா. மூன் பண்ணுவேன் கைனா சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ப்ளஷர் மட்டும்தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தயாங்கும் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயாங்க தான் அப்படி ஃபேஸை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. பையன் என்னோடய ஐஸை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆக்கிட்டு 2 பேரும் நேக்டாக தான் இருக்கீங்க. அவரோட பாடியோட உங்கள் பாடி அவ்வளோ டைட்டாக அட்டாச் ஆகிருக்கு. தயம் உங்களை அப்படியே ஜென்டலாக கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பார், எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்குல்ல, இந்த ஃபீல் நான் எப்போவுமே உனக்கு கொடுப்பேன். எனக்கு நீ வேர்ஜினாலாம் வேணாண்டி, எனக்கு நீ மட்டும் போதும். புரியுதா? உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. லவ் யூ ஸோ மச். என்னை நீ விட்டு போனதுமே செத்துட்டேன். இங்கே பாரு, என்னை மட்டும் பாரு, என்னை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட ஐஸை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட ஐஸை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. அப்படியே கண்ணை லைட்டாக மூடுறீங்க. அப்படியே உங்களை அப்படியே ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஸ்ட்ல எல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அப்படியே சக் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ப்ரெஷரில் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் இன்சர்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் கண்ணில் 2த்துலேயுமே கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. புரியுதா? ஐ லவ் யூ. எனக்கு நீ மட்டும் போதும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். லைஃப் லாங் உன்னை கஷ்டப்படவே விட மாட்டேன். உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்லோவாக ஜென்டலாக அவர் தர்ஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. பட் உங்களுக்கு வலியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவர் உங்களுக்கு ப்ளஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த வலியெல்லாம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஷரை ஃபீல் பண்ணி நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே அந்த ஒரு மேக் அவுட் செக்ஷன் ரொம்பவே ரொமான்டிக்காக, ரொம்ப ஜென்டலாக, அவ்வளோ சாஃப்டாக முடியுது. இப்போ தயாங் ஹக்கில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ தயாங் உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக வயன், நீங்கள் ஹாப்பியாக தயாங்? எனக்கு என்ன, என்னோட வயன் என் பக்கத்தில் இருக்கா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் கண் கலங்கி பார்க்குறீங்க. போதும்டி, எவ்வளோ தாண்டி நீ அழுகுவ, போதும், இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் எத்தனை தடவை சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டே சிரிக்கிறீங்க.
இதோட நான் இந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இதை நான் ரொம்ப ரொமான்ஸாக கொண்டு போனேன்னா தெரியல, என்னால் சரியாக பேசவும் முடியல, எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது. அதனால் சரியாக கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியலப்பா. கொடுத்துருந்தேன் அப்படின்னா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபீல் பண்ணீங்கங்கிறதும் எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. ரொம்பவே அழுதுட்டேன், அதனாலே வாய்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. வாய்ஸில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே. வேறு என்ன, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம OT7 Max of Loveயும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதிலே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. ஸோ பாய், லவ் யூ, சராங்கே, பாய்.